ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குரூப் பை குரூப்பாக. அந்த வகையில் இந்த வீடியோவில் டைம் அல்லது காலம் சார்ந்த காஞ்சிகள் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மொத்தமாக 12 காஞ்சி ஆர் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ காஞ்சி அதோட வொக்காபுலரிஸ் என்னெல்லாம் இருக்குது அண்ட் அதோட ஒன்யோமி குன்யோமி ரீடிங் என்ன, N5 சாராத சில இன்ட்ரெஸ்டிங்கான காஞ்சிஸ் ஏதாவது இருந்தாலும் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வொக்காபுலரிஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அதனால பேசிக்கான வொக்காபுலரிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காஞ்சி ஃப்ளாஷ் கார்ட்ஸோட குரூப் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் காஞ்சியே சன் காஞ்சி. ஸோ இது சூரியன் மற்றும் நாள் அப்படின்றத குறிக்கிற காஞ்சி. ஸோ தமிழ்லேயும் ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ஞாயிறு. ஸோ ஞாயிறு அப்படின்ற கிழமையும் குறிக்கும், ஞாயிறு அப்படின்றது சூரியனையும் குறிக்கும் அப்படின்றத நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ஸோ அதற்கு ஈக்குவலண்ட்டான காஞ்சி தான் இது. ஸோ தமிழ் மக்களுக்கும் சைனீஸ் மக்களுக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இந்த மாதிரி காலம் மற்றும் வானவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றதுலலாம் இன்ஃபேக்ட் எல்லா மக்களுக்குமே தொடர்பு இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காஞ்சிஸ் சைனால இருந்தால் ஜாப்பனீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ நிறைய இந்த சைனீஸ் அடாப்டேஷன் இவங்க நாட்டுக்கு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். ஆல்ரைட், இதோட வொக்காபுலரிஸ்க்கு போகலாம். யா, ஹி, பி, கா அப்படின்றது ஜாப்பனீஸ் வொக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹி அப்படின்றது சூரியனை குறிக்கும், பி அப்படின்றது நாளை குறிக்கும். இந்த இடத்துல நிச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சி அப்படின்றதும் சூரியனை தான் குறிக்கும், பட் இட்ஸ் அ ஜாப்பனீஸ் டெரிவ்டு வேர்ட் அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அண்ட் அது கூடவே நம்ம வார நாட்கள் 7ஐயும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பி அப்படின்ற வார்த்தை கடைசியாக வரும். ஸோ நீங்கள் ஹிரகானாவில் எழுதியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நிச்சியோபி, அதாவது யோபி அப்படின்றது தமிழில் கிழமைன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேர்டு. ஸோ யோபின்றதை குறிக்க இந்த 2 காஞ்சி உபயோகப்படுத்துவாங்க. அதில் கடைசியாக இருக்கிறது தான் இந்த சன் காஞ்சி. இந்த இடத்துல பி அப்படின்ற உச்சரிப்பை பெறும். ஸோ முதலே சொன்ன மாதிரி சூரியன் அப்படின்றதையும் இதே காஞ்சி குறிக்கும் அப்படின்றதுனால ஸோ நிச்சியோபி, இந்த இடத்துல நிச்சி அப்படின்றது சூரியனை குறிக்கும். நிச்சியோபி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த காஞ்சிகளோட அர்த்தத்தை மட்டும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ முதல் காஞ்சி சூரியனை குறிக்கும். ஸோ அடுத்த காஞ்சி நிலவை குறிக்கும். ஸோ தமிழ்லையும் அதே தான், ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. திங்கள் அப்படின்னா நிலவு, ஞாயிறு அப்படின்னா சூரியன். ஸோ தமிழில் இதுக்கப்புறம் வர்ற கிழமைகள் மோஸ்ட்லி வானத்தில் இருக்கிற கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்றது. பட் இங்கே ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஞாயிறு, திங்கள் பார்த்தாச்சு. செவ்வாய் சூரியனை குறிக்கும். ஸோ அடுத்ததாக புதன் நீரை குறிக்கும். வியாழன் மரத்தை குறிக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றது எப்படி தமிழில் வெள்ளி கிரகத்தையும் வெள்ளி ஆஸ் அ மெட்டீரியல் ஆர் மெட்டல் அப்படின்றதையும் குறிக்கும் இல்லைங்களா. ஸோ அதே போலவே இந்த இடத்துல தங்கம் அல்லது வெள்ளி இது இரண்டுமே இந்த காஞ்சியில் கொண்டு வர முடியும். ஸோ அதனால அகெயின் வெள்ளி அப்படின்றது வெள்ளி ஆஸ் அ மெட்டீரியலை குறிக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சனி அப்படின்றது இந்த காஞ்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பூமி அல்லது மண் அப்படின்றத குறிக்கும். பட் தோயோபி அப்படின்றது இதோட வார்த்தை. ஸோ தோ அப்படின்றது சனி அப்படின்றதையுமே குறிக்கும். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் 2ம் கடைசி 2ம் தமிழ் போலவே இருக்கும். ஸோ இடையில இருக்கிறது கொஞ்சம் மாறும். ஸோ இப்போது இந்த டேஸோட பெயர்கள் ஜாப்பனீஸில் எப்படி இருக்குது அப்படின்றத வாசித்து காட்டுறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிச்சியோபி, திங்கட்கிழமை கெட்சியோபி, செவ்வாய்க்கிழமை கயோபி, புதன்கிழமை சுயோபி, ஸோ வியாழக்கிழமை முக்குயோபி, வெள்ளிக்கிழமை கின்யோபி, சனிக்கிழமை தோயோபி. ஸோ இந்த கிழமைகளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மேபி இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நிச்சி காஞ்சி ஆர் ஹீ காஞ்சியை உபயோகப்படுத்தி வர்ற இன்னும் 2 வார்த்தைகள் நான் எழுதியிருக்கேன். ஒன்று மை நிச்சி, அதாவது மை அப்படின்னா எல்லா அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு லெசனில் ப்ரீவியஸாக பார்த்துருந்துருப்போம். ஸோ மை நிச்சி அப்படின்னா எல்லா நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரியே
நிஹோன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நிஹோனுக்கு வந்து சூரியனை குறிக்கிற அந்த காஞ்சியும், ஹோன் அப்படின்றது வந்து ரூட் அப்படின்றத குறிக்கிற காஞ்சி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ என்னன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து ஜப்பான் மக்களால் யமதா அப்படின்னு தான் வந்து அழைக்கப்பட்டது. ஸோ அதுதான் அவங்களோட ஏர்லியர் நேம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிஹோன்ற பேர் எப்படி வந்து ஜாப்பனீஸ்க்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7th or 8th centuryல வந்து ஆஃப்டர் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க கூட வந்து நிறைய பரிமாற்றங்கள் நடந்த பிறகு சைனீஸ் மக்களுக்கு வந்து ஜப்பானை குறிக்கிறதுக்கான ஒரு சொல்லை இவங்க உருவாக்குனாங்க. அதாவது ஜாப்பனீஸ் பீப்புள் தான் உருவாக்குனாங்க. அந்த சொல் அல்லது அந்த காஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஞ்சி தான். சூரியன் ரூட், ஆரிஜின் ஆஃப் சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜியாகிரபிக்கலாக நீங்கள் வந்து சைனாவையும் ஜப்பானையும் பக்கம் பக்கம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவுக்கு முன்னாடியே வந்து ஜப்பானானது சூரிய உதயத்தை வந்து பார்த்துரும். ஸோ அதுதான் வந்து இந்த காஞ்சியில் வந்து அவங்க மீன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ நிப்பான் அப்படின்றது தான் ஏர்லியர் நேமாக வந்து இருந்தது. ஆரிஜின் ஆஃப் சன் அல்லது வந்து லேண்ட் ஆஃப் சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிப்பான் அப்படின்றது வந்து நிஹோன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டோனுக்கு வந்து மாற்றம் அடையுது. ஸோ இதை பற்றி ஒரு ஏர்லியர் லெசன்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். அதாவது ஹிரகானா படிக்கும் பொழுது இந்த பா சவுண்ட் ஆனது பாவிலிருந்து ஃபாவாக மாறி பிறகு ஹாவாக எப்படி மாறுச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அதே லாஜிக் தான் வந்து இங்கேயும். ஸோ ஏர்லியர் டேஸில் நிப்போன் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுது. ஸோ இன்றளவும் நிப்போன் நிஹோன் 2 வார்த்தையுமே வந்து ஜாப்பனீஸ் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ நிப்போன் அப்படின்றது கொஞ்சம் பேட்ரியாட்டிக் டோனில் வந்து இருக்கும். ஸோ சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கம்பெனிஸ் வந்து நிப்போன் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்படும். ஸோ நிஹோன் அப்படின்றது வந்து ரொம்பவே சாஃப்டான டோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வேர்ல்டு வார் டைமில் ஜப்பானியர்கள் தங்களோட நாட்டை வந்து எப்படி அவங்க அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னா வந்து தாய் நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாய் நிப்பான் அப்படின்றது வந்து மகா ஜப்பான் அப்படின்னு அவங்க வந்து அதற்கு பெயரிட்டு ஒரு பேட்ரியாட்டிக் டோனில் வந்து அதை அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஸோ அடுத்ததாக கெட்ஸு காஞ்சி, அதாவது நிலவுக்கான ஒரு காஞ்சி அல்லது திங்கட்கிழமைக்கான காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்க்கலாம் கெட்ஸியோபி திங்கட்கிழமை அப்படின்றத வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இச்சிகட்ஸு அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். அதாவது முதல் மாதம், ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்றத வந்து முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் அப்படின்னே வந்து அழைக்கிறாங்க. ஸோ இங்கே தெரிஞ்சிருக்கும் இச்சி அப்படின்னா 1 அப்படின்றது, ஜனவரியை அவங்க முதல் மாதம் அப்படின்னு தான் வந்து அழைக்கிறாங்க. ஸோ அப்படியே அடுத்தடுத்து மாதங்கள் வரும்பொழுது இச்சிகட்ஸு, நீகட்ஸு, சங்கட்ஸு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்து நவ் அப்படின்றத குறிக்கும். இது வந்து மாதம் காஞ்சி, அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம், அதாவது கொங்கெட்ஸு அப்படின்றது தான் வந்து இந்த காஞ்சியோட வொக்காபுலரி. ஸோ அடுத்ததாக வந்து ராய்கெட்ஸு அப்படின்னா வரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராய் அப்படின்னா வரும்ன்ற அர்த்தம், அதாவது கமிங் அப்படின்னு வந்து அர்த்தம், அல்லது நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெட்ஸு அப்படின்னா மாதம். ஸோ ராய்கெட்ஸு. ஸோ அடுத்ததாக ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்கேன். ஸோ இது N5 லெவல் வொக்காபுலரி கிடையாது. கெக்கோ அப்படின்றது வொக்காபுலரி. கே அப்படின்றது இந்த இடத்துல வந்து நிலவை தான் குறிக்கும். கெக்கோ அப்படின்றது வந்து நில ஒளி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த காஞ்சி பார்க்கலாம். ஸோ இது வந்து வருஷத்தை குறிக்கிற காஞ்சி. ஸோ வருஷத்தை குறிக்கிற ஒரிஜினல் ஜாப்பனீஸ் சவுண்ட் ஆர் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நென் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே வந்து தோஷி அண்ட் இந்த இடத்துல இச்சினென், அதாவது ஒரு வருடம் அப்படின்றத வந்து இங்கே குறிக்கும். ஸோ இது வந்து முதல் வருடம் கிடையாது, ஒரு வருடம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து கியோனென், போன வருடம் அல்லது சென்ற வருடம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அதே போலவே வந்து ராய்னென் அப்படின்னா வரும் வருடம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈமா காஞ்சி வருது, அதாவது நவ் அப்படின்றதுக்கான காஞ்சி. ஸோ நவ் ப்ளஸ் இயர். ஸோ இது இரண்டும் சேரும் பொழுது கொதோஷி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இங்கே கோ அப்படின்றது இந்த காஞ்சியோட ஒரிஜினல் சைனீஸ் சவுண்ட். ஸோ இந்த இடத்துல தோஷி அப்படின்றது இந்த இயர் காஞ்சியோட சைனீஸ் சவுண்ட். ஸோ இரண்டும் சேர்ந்து கொதோஷி அப்படின்றது இங்கே வருது. ஸோ அடுத்த காஞ்சி ஜி காஞ்சி அல்லது மணி காஞ்சி. ஆல்ரைட். ஸோ இது வந்து மணி அப்படின்றது குறிக்கும். ஸோ காபரிஸ் போயிடலாம். ஸோ தோக்கி அப்படின்னா வந்து ஜாப்பனீஸில் மணி அப்படின்றத குறிக்கும். ஜி அப்படின்னாலும் மணி தான், பட் இது சைனீஸ் சவுண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இச்சிஜி, அதாவது ஒரு மணி. ஸோ நீஜி அப்படின்னா வந்து 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணியாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜிகான் அப்படின்ற ஒரு
காஞ்சி கொடுத்துருக்கேன். இந்த ஜிக்கான் அப்படின்றது மணி நேரம் அப்படின்றத குறிக்கும். ஸோ இச்சிஜி அப்படின்னா வந்து 1 மணி. ஒருவேளை இங்கே இச்சி காஞ்சி வந்து இச்சி ஜிக்கான் அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 மணி நேரம், அதாவது டியூரேஷனை வந்து குறிக்கும். மேலே இருக்கிறது வந்து ஹவரை குறிக்கும், கீழே இருக்கிறது டியூரேஷன் அப்படின்றத குறிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொகை அப்படின்னு ஒரு காஞ்சி செட்டு. ஸோ தொகை அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். தொகை அப்படின்னா வந்து கடிகாரம் அப்படின்றது அர்த்தம். ஸோ முதல் காஞ்சி சொன்ன மாதிரி நேரம். ஸோ அடுத்த காஞ்சி வந்து மெஷரை குறிக்கும். ஸோ 2 காஞ்சியும் சேர்ந்து தொகை அப்படின்னா வந்து கடிகாரம். ஸோ அடுத்ததாக புன் காஞ்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காஞ்சி. ஸோ இது வந்து 2 மீனிங் இருக்குது. ஸோ ஒரு மீனிங் வந்து நிமிடம் அப்படின்றத குறிக்கும், இன்னொன்று வந்து பார்ட், அதாவது ஒரு பகுதி அப்படின்றத வந்து குறிக்கும். ஆல்ரைட், இப்போ இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ 2 சவுண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வக்கேரு, இன்னொன்று வந்து வக்கரு. இது வந்து ரெண்டுமே 2 வொக்காபுலரிஸாகவே வந்து இருக்கும். ஸோ பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஃபுன், புன், புன் அப்படின்ற 3 சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே வந்து நிமிடத்தை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், இது வந்து 5க்கான காஞ்சி, இது வந்து நிமிடத்திற்கான காஞ்சி இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இது லிட்டரலாக வந்து 5 நிமிஷம் அப்படின்றத குறிக்குது. இங்கே வந்து கோஃபுன் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக 10 காஞ்சி, இது வந்து நிமிடத்திற்கான காஞ்சி. ஸோ இது வந்து ஜுப்புன் அப்படின்னு வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்க மாதிரி தோணுது. இங்கே நான் ஜிப்புன்னு எழுதியிருக்கேன். ரைட், பட் இது ஜுப்புன்னு வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாஃப் அப்படின்றத குறிக்கிற காஞ்சி, ஹான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஏன் நம்மளோட நிமிஷத்தை குறிக்கிற காஞ்சி. பட் இதை சேர்த்து படிக்கும் பொழுது ஹன்புன் அப்படின்னு வந்து படிக்கிறப்போ இது வந்து அரை நிமிஷம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, ஹாஃப் அப்படின்றது தான் குறிக்கும். ஸோ இது இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த முதல் காஞ்சி தனியாக வந்தாலும் ஹாஃப் தான், 2ம் சேர்ந்து வரும்பொழுது ஹம்புன் அப்படின்னு வந்து நம்ம படிக்கணும். எகெயின் இது வந்து ஹாஃப் அப்படின்றது தான் வந்து குறிக்கும். அடுத்ததாக இந்த ஒரு வொக்காபுலரி ஜிகுன் வொக்காபுலரி, இதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருந்துருப்போம். ஜிகுன் அப்படின்னா நான் அப்படின்றத வந்து குறிக்கிற இன்னொரு வார்த்தை, ஒத்தாஷி மாதிரியே. ஸோ இங்கே ஜீன்றதுக்கு இந்த காஞ்சியும், புன் அப்படின்றதுக்கு இந்த காஞ்சியும் வரும். அதாவது பார்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்றத குறிக்கும் இது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுன்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஃபுன் கான், இங்கே போன காஞ்சியில் வந்து எப்படி ஜிக்கான் அப்படின்றத பார்த்தோமோ மணி நேரம், அதே மாதிரி வந்து நிமிட நேரம் அப்படின்றத இதை சொல்லலாம். ஸோ அடுத்த காஞ்சி பார்க்கலாம். வாரத்தை குறிக்கிற காஞ்சி ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சவுண்டு தான், ஒன்யோமி மட்டும்தான் இருக்குது, குன்யோமி இல்லை, ஆர் N5 லெவலுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே நீங்கள் இச்சிஷு கான் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது 1 வார காலம். இச்சிஷு கான் அப்படின்னா 1 வார காலம் தான். ஸோ அடுத்ததாக வந்து கொன்ஷு, கோன் அப்படின்ற ஒரு சவுண்டும் இருக்குது இந்த காஞ்சிக்கு. கொன்ஷு அப்படின்னா இந்த வாரம். அடுத்ததாக சென்ஷு, இந்த சென் அப்படின்றது ப்ரீவியஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெசனில் நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து போன வாரம் அப்படின்றத குறிக்குது. ஸோ அடுத்ததாக ராய்ஷு, ராய்ஷு அப்படின்னா வரும் வாரம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான காஞ்சி. அடுத்ததாக இமா காஞ்சி, ஸோ இப்பொழுது அப்படின்றத குறிக்கும். ஸோ இது போன ஃப்ளாஷ் கார்ட்லேயும் வந்தது, அண்ட் ப்ரீவியஸாக பார்த்த சில அதர் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லேயுமே வந்து வந்திருந்தது. ஸோ யூஸ்வலாக இது வந்துச்சுனாலே நவ் அப்படின்றத சார்ந்து மீன் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஈமா அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈமா அப்படின்னா நவ். ஸோ இந்த காஞ்சி தனியாக வரும்பொழுது ஈமா அப்படின்னு வரும். ஸோ சேர்ந்து வரும்பொழுது இந்த கொன், கின் அல்லது வந்து கோ அப்படின்ற சவுண்டோட வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கியோ அப்படின்ற ஒரு சவுண்டை வந்து பெற்றிருக்கு. ஸோ கியோ அப்படின்னா வந்து டுடே அப்படின்னு வந்து அர்த்தம், திஸ் டே. ஸோ அதுதான் வந்து டுடே. ஸோ அடுத்ததாக வந்து திஸ் வீக், கொன்ஷு இப்போ தான் பார்த்தோம். அடுத்த காஞ்சி மை காஞ்சி. மை அப்படின்னா எவரி அப்படின்ற ஒரு அர்த்தம். ஆல்ரைட், இதோட வொக்காபுலரிஸ் சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மைன்ற ஒரு சவுண்ட் மட்டும்தான். ஸோ இது எவ்ரி அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த காஞ்சி டே அப்படின்றத குறிக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரி டே. மை நிச்சி, மை கெட்ஸு அப்படின்னா வந்து எவ்ரி மந்த். மை ஷூ அப்படின்னா வந்து எவ்ரி வீக். மை நென் அல்லது மை தோஷி அப்படின்னா வந்து எவ்ரி இயர் அப்படின்றது வந்து அர்த்தம். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி நூன் அப்படின்றத வந்து குறிக்கிற ஒரு காஞ்சி. ஸோ இதற்கான சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரே ஒரு சவுண்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோ சென். ஸோ ஜென் அப்படின்ற இந்த காஞ்சி இருக்கு இல்லைங்களா, இது வந்து
மயே அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. இதை பற்றி பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கோசென் அப்படின்னா வந்து பகல் முன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தமிழில் வந்து முற்பகல்னு சொல்லுவோம்ல, ஸோ அதே அர்த்தம் தான். கோசென் அப்படின்னா முற்பகல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோ அப்படின்னா பகல் பின். ஸோ இந்த காஞ்சி வந்து பின் அப்படின்றத குறிக்கும். ஸோ இதுவும் பின்னாடி பார்ப்போம். தமிழில் பிற்பகல்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஸோ லிட்ரலாக ஜாப்பனீஸில் பகல் முன் இது, பகல் பின் இது. ஸோ அடுத்ததாக ஜோகோ அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பகல் அப்படின்றது தான் குறிக்கும். ஆனால் இது ஜோகோவா ஷோகோவான்னு தெரியல. ஸோ இது கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆர் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து கமெண்ட்ஸில் எழுதுகிறேன். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி இப்போ தான் பார்த்தோம். மயே காஞ்சி ஆர் ஜென் காஞ்சி அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா, அந்த காஞ்சி தான். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து முன் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஜென் அப்படின்னாலும் மயே அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், முன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல போன காஞ்சியில் பார்த்தா அதே வார்த்தை கோசென் அப்படின்னா வந்து பகல் முன் அல்லது முற்பகல். ஸோ அடுத்ததாக நமயே காஞ்சி. ஸோ இந்த காஞ்சி நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ந அப்படின்ற சவுண்டை வந்து பெறும், மயே அப்படின்ற சவுண்டை வந்து இந்த காஞ்சி பெறும். ஸோ இரண்டும் சேர்ந்து வரும்பொழுது நமயே, நமயே அப்படின்னா பெயர். ஸோ மயே அப்படின்னு தனியாக வரும் பொழுது முன் அப்படின்றது அர்த்தம். ஆல்ரைட், அடுத்ததாக பின் காஞ்சி. ஸோ இங்கே பார்க்கலாம் 2-3 சவுண்ட்ஸ் வந்து இருக்குது, ஒரிஜினல் சவுண்ட்ஸ். அத்தோ அப்படின்னு ஒரு சவுண்ட், நொச்சி அப்படின்னு ஒரு சவுண்ட், உஷிரு அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ கோ அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல கோ கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 காஞ்சிக்கும் கோ அப்படின்றது தான் வந்து உச்சரிப்பு இங்கே வருது. கோ கோ. இந்த கோ வந்து பகல், இந்த கோ வந்து பின், பகல் பின் அல்லது பிற்பகல் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லலாம். ஸோ இங்கே அடுத்தது வந்து அத்தோதே அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்குது. அத்தோதே அப்படின்னா வந்து லேட்டர் அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ அடுத்தது உஷிரோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதற்கான காஞ்சி ப்ளஸ் ஹிரகானா காம்பினேஷன் வந்து இது. ஸோ உஷிரோ அப்படின்னா பேக் சைடு அல்லது வந்து பின்னாடி அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ பின் அப்படின்றது மீன் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த உஷிரோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் இந்த காஞ்சி வந்து அசைன் ஆகுது. ஆல்ரைட், அடுத்த காஞ்சி அண்ட் ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் காஞ்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காஞ்சி வந்து எல்லா கிழமைகளிலும் நடுவில் வர்ற வேற எந்த ஸ்பெஷல் அர்த்தமும் வந்து கிடையாது. நாட்கள் அல்லது வந்து கிழமையை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த காஞ்சியும் பி காஞ்சியும் சேர்ந்து வரும் பொழுது யோபி, யோபி அப்படின்னா கிழமை. ஸோ இந்த ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அண்ட் சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா யோ அப்படின்ற ஒரு சவுண்டு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நிச்சி யோ பி, கெட்ஸு யோ பி, க யோ பி, சுய் யோ பி, மொக்கு யோ பி, கின் யோ பி, தோ யோ பி. ஸோ அவ்வளவுதான். ஸோ வேற எந்த அர்த்தங்களும் இந்த காஞ்சிக்கு வந்து கிடையாது. அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு காஞ்சிக்கு மட்டும் 2 வேர்ட்ஸ் ஆர் 2 சவுண்ட்ஸ் வந்து இருந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதற்கு மட்டும் நான் போகிறேன் இப்போது. இந்த காஞ்சி தான். ஸோ இந்த காஞ்சியில் வந்து வக்கேரு வக்காரு அப்படின்ற 2 சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2க்கும் 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற வக்கேரு அப்படின்றது வந்து டு ஸ்பிளிட் அல்லது வந்து டு செப்பரேட் அப்படின்னு வந்து அர்த்தம். வக்காரு அப்படின்னா வந்து புரிஞ்சது அப்படின்னு வந்து அர்த்தம். வக்கத்தா அப்படின்ற வார்த்தை நிறைய அனிமேஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த ஜிஷோ வேர்ட்லேருந்து தான் வந்து உருவாகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட், ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த குரூப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து காலம் அல்லது வந்து டைம் சார்ந்த ஒரு காஞ்சி குரூப் அல்லது ஃப்ளாஷ் கார்டு குரூப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேசி நான் உங்களை குழப்பலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் 12 காஞ்சிஸ் வந்து இந்த செட்டில் வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ 12மே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான காஞ்சிஸ். இது இல்லாமல் கிழமைகள் காஞ்சிஸும் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.